அடா பாவிங்களா, ஏன் இந்த மாதிரி அலட்சியமா வேலை செய்றீங்க? எனக்கு வேலை வருதுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல நிறைய நண்பர்கள் இப்போலாம் அலட்சியமா வேலை செய்றாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறதா அப்படிங்கறத எனக்கு தெரியும். சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து ஒரு வாடிக்கையாளர் இந்த ஹைட்ராலிக் சிலிண்டரை தூக்கி நம்ம கிட்ட ஆயில் சீல் மாத்தி விடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்க மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர்ல இருக்க நம்ம ஒர்க் ஷாப்புக்கு இது வந்திருக்கு. இவ்வளவு தூரம் வர வேண்டிய காரணம் என்ன? கிட்டத்தட்ட 3 டைம் 4 டைம் ஹைட்ராலிக் சிலிண்டருக்கு சீல் மாத்தியும் ஒழுவிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல புதுசா மாத்திருங்கன்னு வாடிக்கையாளர் அங்க உள்ள மெக்கானிக் சொல்ல இத நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்படி என்னதான் இவங்க சீல் மாத்திருக்காங்கன்னு நான் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டு இந்த ஹைட்ராலிக் சிலிண்டரை பார்த்தா உள்ள சிலிண்டரோட இன்னர் டயாவுக்கும் பிஸ்டனோட அவுட்டர் டயாவுக்குமே மேட்ச் ஆகாத ஒரு சீலை மாத்தி போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ என்ன பண்ண போற நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த மாதிரி ஹைட்ராலிக் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சிலிண்டருக்கு ஸ்டாண்டர்ட் ஆயில் சீல்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல கிடைக்கக்கூடிய ஆயில் சீல்ஸை நம்ம பிஸ்டனை வந்து லேத்துல ஆல்ட்ரேஷன் பண்ணி சிலிண்டர்ல டைட் ஃபிட்டிங் போட்டு மாட்டி விடணும். வேலையை முடிச்சுட்டு பார்சலும் போட்டு விட்டாச்சு வாடிக்கையாளருக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.